எல்லோருக்கும் வணக்கம். அதில் பாருங்க, நண்பர் ஒருத்தர் சொல்றார், நிஃப்டி ஒரு லூஸ் தாங்க, கன்ஃபார்முங்க அப்படின்றார். அதை நான் ஆமோதிக்கிறேன். இங்க பாருங்க, இன்னைக்கு பிளஸ்ல போறான், மைனஸ்ல போறான், பிளஸ்ல போறான், மைனஸ்ல போறான். கடைசியில பார்த்தா கர்ஜித்த கரடிகள் அடங்கி போன காளைகள் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் எஃப்ஐஎஸ் விற்கிறதா. உங்க எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கா? நாம் எல்லாரும் 1 கோடி 2 கோடி அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட் பணம் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் மாச செலவுக்கு சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் மாதிரி எப்பெல்லாம் நம்மளுக்கு பணம் தேவையோ அப்பெல்லாம் ஒரு 10,000 அல்லது 1,00,000 50,000 பே அவுட் போட்டுட்டு ஜாலியாக இருக்கலாம். அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பெரிய கார்பஸ் சேர்த்திடணும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு முன்னாடியே அதை செயல்படுத்துறது யாருன்னா இந்த ஃபாரினர்ஸ் தான். அவங்க நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் 70 லட்சம் கோடி அப்படின்ற மாதிரி ஷேர்களை வாங்கி குவிச்சு அவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் வேல்யூவேஷன் ஆல்மோஸ்ட் 70 லட்சம் கோடி இருக்கிற சமயத்தில் அவங்களுக்கு எப்பெல்லாம் பணம் வேணுமோ அல்லது ஏதாவது ஒரு காரணம் எப்பெல்லாம் அவங்களுக்கு வருதோ அப்பெல்லாம் பணத்தை விற்று ஜாலியாக பணத்தை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் நம்மளால திருப்பி வாங்கி மறுபடியும் மார்க்கெட்டை மேலே ஏற்றி விட்டாங்கன்னா மறுபடியும் ஜாலியாக விற்று பணத்தை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ 10-15 வருடங்களுக்கு முன்னாடியே அவங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வந்து மிகப்பெரிய அளவில் அக்குமுலேட் பண்ணிட்டு தான் இப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் டிஐஸ் ஏன் அடிபடைஞ்சு போகணும், அதுதான் கிளியராக அவங்களுடைய கேம் பிளான் நம்மளுக்கு தெரியுதே. எஃப்ஐஎஸ்னுடைய கேம் பிளான் பச்சை குழந்தைக்கு கூட தெரியுது. அவன் ஒன்றா நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் விற்றுட்டு அந்த பணத்தை நம்ம நாட்டிலே இருக்கக்கூடிய பாண்டில் போடுறான், அல்லது நம்ம நாட்டிலே இருக்கக்கூடிய ஐபிஓக்களில் பணத்தை போடுறான், அல்லது நம்ம நாட்டிலேயே ஏதாவது ஒரு பிரைவேட் ஈக்விட்டியில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான், அல்லது மொத்தமாக பணத்தை வெளியெடுத்து ஆசியாவில் வேற சைனா அல்லது அவங்க நாட்டுக்கே திருப்பி எடுத்துட்டு போறான்றது நல்லாவே தெரியுது. அப்ப இவன் செய்யக்கூடிய வேலை நம்மளுக்கு பயம் வருதுன்னா அவனை நம்ம டபுளா பயமுறுத்துறோம். நீ 5,000 கோடிக்கு விற்கிறியா, இரியா நான் 10,000 கோடிக்கே வித்து நீ விற்கணும்னு நினைக்கிற ஸ்டாக்ல பூரா லோயர் ஃப்ரீஸ் பண்ணி விடுறேன், வாங்குறக்கே ஆளுகள் இல்லாத மாதிரி நான் பண்றேன். அந்த மாதிரி நம்ம மனசுல ஒருத்தன் பயத்தை கொடுக்குறான்னா அவனுக்கு திருப்பி டபுளா பயத்தை கொடுத்து விடணும். இங்க பாருங்க, இந்த சுவாரஸ்யமான தகவலை பாருங்க. அவனுக்கு அப்படிதான் பண்றாங்க. சும்மா நீங்க ஒரு ரேண்டமா எடுத்து பாருங்க. ஏதோ ஒரு ரேண்டம் இப்ப லிஸ்ட் ஆன ஏகப்பட்ட எஃப்ஐஎஸ் வந்து கடந்த 3 மாதத்துல லிஸ்ட் ஆனது நான் இப்ப லிஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா ரேண்டமா எடுத்து பாருங்க. ஆர்கேட் டெவலப்பர்ஸ்னு ஒன்று, அவன் இப்பதான் லிஸ்ட் ஆனா, சமீபத்தில் 24 செப்டம்பர்ல லிஸ்ட் ஆனா. அதுல எவ்வளவு ஐபிஓ மூலியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. 4% ஐபிஓ வந்த சமயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கானுங்க. அப்புறம் அதையும் பிடிச்சி வித்து விட்டாங்க லாக்இன் பீரியட் முடிஞ்சோன்னு. பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ்னு ஒன்று, அவனு இப்போ சமீபத்தில் வந்தவன் தான். அவதுல என்ன பண்ணாங்க, அதுலேயும் இந்த மாதிரி கிட்டத்தட்ட 1% மேலே 2% பக்கம் முதலீடு பண்ணியிருந்தாங்க. அதையும் பிடிச்சி லாபத்துக்கு வித்து விட்டாங்க. அப்புறம் இந்த ஜிங்கா லாஜிஸ்டிக்ஸ்னு எவனோ ஒருத்தன் அவன் வந்தான். அதில் போய் பார்த்தா எஃப்ஐஎஸ்னுடைய ஹோல்டிங் 12% இருக்கு. அவனுக்கு அதாவது செகண்டரி மார்க்கெட்டில் விற்று அந்த பணத்தை தூக்கி இதில் போட்டு இவன் வந்து 30-40% லாபத்தில் வரும்பொழுது அதை புக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த டேம் கேபிட்டல் அட்வைசர் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்து பாருங்க. இன்வெஸ்டர்ஸ்ல போய் பார்த்தோம்னா எஃப்ஐஎஸ் வந்து இப்போ 4.25% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கான். இந்த பணமெல்லாம் எங்கிருந்து வருது? அங்கே செகண்டரி மார்க்கெட்டில் விற்கிறத பூரா தூக்கி இதில் போட்டுட்டு என்ன கேட்டால் செபி அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஐபிஓக்களை பூரா பேன் பண்ணணும். இல்லைன்னா எஃப்ஐஎஸ்னுடைய பர்சன்டேஜை வெறும் 1% to 2% அப்ளை பண்ணணும். பப்ளிக்கு 10லிருந்து கிட்டத்தட்ட 50% இன்க்ரீஸ் பண்ணும். அவன் என்னத்தை நம்ம மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறது? செகண்டரி மார்க்கெட்டில் வித்துக்கிட்டு நம்ம பிரைமரி மார்க்கெட்டில் பணத்தை போட்டு அங்கேயும் கோடியாக சம்பாதிச்சு நம்மளை பயமுறுத்திட்டு இருக்கான். ஸோ ஒரு கை அசைச்சா ஓசை வராது, இருக்கை அசைச்சாதான் ஓசை வரும் அப்படின்ற மாதிரி செபி இதை முதல்ல கண்டுபிடிக்கணும். எஃப்ஐஎஸ் வித்துக்கிட்டு பணத்தை எங்கே போடுறானு, இவனுக்கு பிரைமரி மார்க்கெட்டில் போட்டு அங்கே டன் கணக்கில் சம்பாதிக்கிறாங்களா, அப்போ அதில் ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரணும். அந்த மாதிரி தான் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்கள் 250 ரூபாய்க்கு மியூச்சுவல் ஃபண்டுகளை நீங்கள் வாடிக்கையாளராக சேர்த்துலாம், அதனால் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் வலு அடையும்னா போய் ஒவ்வொருத்தனா பிடிச்சி 250 ரூபாயை பிடிச்சி பாலிசி பிடிச்சி போடுற மாதிரி ஆகுது. அப்போ ஸோ பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னு தெரியாமல் மணி கட்டி விட முடியாமல் எல்லாம் நின்றுக்கிட்டு பின்னாடி ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதனால் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் ஒரு கும்பா குட்டியாக போயிட்டு இருக்கு. நண்பர்களே, நேற்று தான் ஒரு பேச்சுக்கு பேசிகிட்டு இருந்தோம். இந்த 5 ஸ்டார்னு பேர் வச்சிருக்கியே, ஒரு ஸ்டாருக்கு நீ 1% ஏறினா கூட நீ உருப்படியாக மக்களுக்கு உதவி பண்ணுவீல்ல உன்னுடைய முதலீட்டாளர்கள் ஒரு பேச்சுக்கு பேசிக்கிட்டு இருந்தா
அவன் ஒரு ஸ்டாருக்கு ஒரு நாளைக்கு 1% ஏறினா கூட போதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா இன்னைக்கு திடீர்னு பார்த்தா இறங்கி இருக்கிற மார்க்கெட்ல அவன் ஒரு 3-4% ஏறிட்டான். ஆனால் உண்மைக்கு இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க என்ன யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா, ஸ்டாருக்கு 1% போட்டு ஒரு 5% அடுத்து சில மாதங்களில் ஏற்றி கொடு ஒரு 5% அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய கோரிக்கையை ஏற்று ஒரே நாளில் 4% ஏறிட்டான். நண்பர்களே, இந்த சமயத்தில் நம்மளுடைய நாடு மிக வலுவான ஒரு நிலையில் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது. என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி டாடா எலக்ட்ரானிக்ஸ் இந்த பெகட்ரானுடைய இந்தியா ஆர்மை வந்து வாங்குறாங்க, கிட்டத்தட்ட 60% ஸ்டேக் வாங்குறாங்க. இதனால எலக்ட்ரானிக்ஸ்ல மிகப்பெரிய ஒரு ஆளா வரணும்னு முடிவெடுத்து உள்ள இறங்குறாங்க. இதன் மூலியமாக ஐபோன்லாம் தயாரிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வருது. ஸோ இது போன்ற செய்திகளை நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டும் சரி, நம்ம இந்திய பொருளாதாரம் சரி ஸ்ட்ராங்காக போய்கிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம். இது என்னங்க, மழை விட்டும் தூவானம் விடாத கதையாக இந்த அதானி குரூப் இப்போ தான் அமெரிக்காவிலேருந்து பிரச்சனை வந்துச்சு, ஹிண்டன்பர்க்லேருந்து பிரச்சனை வந்துச்சு, அதெல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தா இப்போ என்ன ஒரு செய்தி வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஸ்ரீலங்காவில் ஏதோ ஒரு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பவர் கான்ட்ராக்ட் வந்து மறுபடியும் பார்க்குறாங்க, மறுபரிசீலனை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் செய்தி வருது. அது வந்து அதானி குரூப்பு இல்லைங்க, அந்த மாதிரிலாம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பாயில உங்கள் குரூப்பை பற்றி பேசினா உங்களை மட்டும் பற்றி பேச மாட்டாங்கயா, ஷேர் மார்க்கெட்டே இல்லையா உள்ள வம்பு இழுத்து விடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் இங்கே தான் ஒரு மனிதனுடைய தன்மை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம உள்நாட்டிலேயே நம்ம ராஜாவா இருந்தா நம்மளை யாரும் எதுவும் பெருசா பண்ணிட முடியாது. வெளிநாடுகளெல்லாம் போய் பண்ணும் பொழுது அங்க ஆட்சி மாற்றங்கள் மாறும் பொழுது ஏதாவது முன்ன பின்ன இருக்கலாம். எனக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு, நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஓனர் வந்து ரொம்பவும் நேர்மையா இருப்பார். அவர்கிட்ட அக்கௌண்டன்ட் முதல் கொண்டு நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஏதாவது ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா நடக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களும் சலிக்காம நடந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட ஃபார்மாலிட்டி வேலையெல்லாம் அவர் பண்ணவே மாட்டார். அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தர் இருந்தால் இது போன்ற பிரச்சனையே வராது. யாருமே ஒரு குற்றம் சொல்ல முடியாத மாதிரி வாழணும். மதுரையில் தான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு சின்ன விஷயம் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு பர்பஸ்க்கு போகிறோம், புதுசாக பில்டிங் கட்டுறோம், எந்தையாவது ஒரு அப்ரூவல் வாங்கணும்னு போனால் அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது எதுக்கு கேட்குறாங்க அப்படின்றது நான் பப்ளிக்கில் சொல்ல முடியாது. பட் நீ என்னத்தை கேட்டாலும் சரி கொண்டு வந்து தர்ற அப்படின்ற மாதிரி 100 நடைக்கு மேலே நடந்து அது நியாயமான முறையிலேயே கடைசியில் அவங்களே சலிச்சு இவங்க கிட்ட இருந்து 10 பைசா வாங்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஓகே அப்படின்ற மாதிரி பண்ணுவார். அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் இருக்கணும். நான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் கூட கற்பனையான சம்பவம் தான். ஒரு துணி கடை ஒரு சேல்ஸ் பண்ணணும், ஆன்லைனில் துணி சேல்ஸ் பண்ணணுன்ட்டு போய் ஒரு ஜிஎஸ்டி கேட்டால் நீ அந்த ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பீல்ல, ரெண்டல் அக்ரிமெண்ட், அதில் சாட்சி கையெழுத்து போட்டவங்களுடைய ஐடியெல்லாம் கொண்டு வா அப்படின்னாக்கா நம்மளே ஒருத்தர் கையில் காலில் விழுந்து ஒரு சாட்சி கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வரோம். அவங்க ஐடி அவங்க ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு வா. அந்த ஓனர் அந்த பில்டிங்னுடைய ரெண்டல் அக்ரிமெண்ட்ல என்ன அட்ரஸ் இருக்கோ அது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்லயும் அதே அட்ரஸா இருக்கணும், எலக்ட்ரிசிட்டி போர்ட்லயும் அதே அட்ரஸா இருக்கணும், போய் வாங்கிட்டு வா அப்படின்னா எங்க இருக்குது? அப்படி இது கிழக்கு இருக்கு, அது மேற்கு இருக்கு, அது தெற்கு இருக்கு அப்படின்ற மாதிரி அங்க ஒரு நம்பர் போட்டிருப்பான் 23ன்னு. ஆனா அது எலக்ட்ரிசிட்டி பில் அப்படி அந்த பேர் மட்டும்தான் இருக்கு, அந்த ஓனர்னுடைய பேர். அவர்கிட்ட போய் ஏங்க உங்க ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் உங்க எலக்ட்ரிசிட்டி பில்லாம் மாத்தி கொடுங்க, நான் ஜிஎஸ்டி எடுனா போயா நீ முதல்ல காலி பண்ணிட்டு நான் வேற எவனோ ஒருத்தரை வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனையாது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, எனக்கு ஜிஎஸ்டி வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் போயா அப்படின்ட்டு போக வேண்டியதா இருக்கு. அதனால நம்ம நேர்மையா இருக்கிற வரைக்கும் என்னைக்கு தொந்தரவு இருக்காது. நேர்மை இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, ஆட்சி மாற்றம் வருது அப்படின்ற பட்சத்தில் பிரச்சனை வருது. இல்லைன்னா நம்ம ஏரியாக்குள்ள விளையாண்டுக்கணும், நம்ம தான் கிங்கு எங்கேயோ அங்கே மட்டும் விளையாண்டுக்கணுன்ற மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அதானி குரூப் வந்து குறுகிய காலத்தில் ஓவர் எக்ஸ்பென்ஷனாக போட்டாங்க. பல்வேறு நாடுகளில் ஆட்சி மாற்றம். இப்போ பங்களாதேஷ்னு ஒரு நாடு இருக்கு, அதில் 2 கட்சி கண்டிப்பாக ஆப்போசிட் இருக்கும். ஒரு கட்சி இருக்கிறப்ப இந்தியாவுக்கு ஆதரவா இருக்கும், ஒரு கட்சி இருக்கிறப்ப வேற நாட்டுக்கு ஆதரவா இருக்கும். இது மனிதனோட இயல்பு. அப்ப அங்கெல்லாம் நீ ஏன் போய் விளையாடுற? ஸோ ஒரு பெரிய கார்பரேட் ஆகிறது பெரிய விஷயம் இல்லை. இந்த மாதிரி கார்பரேட் ஆனதுக்கு அப்புறம் பல்வேறு பிரச்சனை வருமே, அதை எப்படி ஃபேஸ் பண்றோம் அப்படின்றது அதெல்லாம் முதல்லயே தெரிஞ்சு போகணும். அதுக்கு நம்ம பெரும்பாலும் எந்த விதமான ஃபார்மாலிட்டிக்கும் உள்ள அடங்காம நேர் வழியில போறோம். இது வந்தா ஓகே, இல்லைன்னா நான் எப்படி ஜிஎஸ்டியை கேன்சல் பண்ணி விட்டுனா அது மாதிரி எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் போயா, சும்மா கூட உட்காந்துக்கிட்டு கோயில் வாசல் முன்னாடி நான் உட்காந்துக்கிறேன்ட்டு போய்கிட்டே இருக்கணும். நண்பர்களே, இந்த சமயத்தில் 2 செக்டர் தான் உருப்படியா இருக்கு அப்படின்ற மாதிரி. அதுலயும் வந்து ஐடி குரூப்ல வந்து பல்வேறு கம்பெனிகள் நல்லா இருக்கா, சில கம்பெனிகள் நல்லா இல்லை. அந்த சமயத்தில் இந்த பிர்லா சாஃப்ட் ஷேர் நீங்கெல்லாம் அந்த குரூப் தானே, மேலே ஏறி வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி
மக்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இப்பதான் க்ரூட் ஆயிலினுடைய விலை ஸ்திரத்தன்மை ஆயிடுச்சே, அப்போ உங்களுக்கெல்லாம் பாசிட்டிவ் தானே, நீங்களாம் ஏதாவது ப்ளீஸ் மேலே ஏறி வாங்கலே அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க இந்த ஐஓசி, ஹெச்பிஎஸ்சிஎல், பிபிசிஎல் போன்ற கம்பெனியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் எதுவுமே போன மச்சான் திரும்பி வந்தா அப்படின்ற மாதிரிலாம் ஆயிடக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு இந்த எஸ்கார்ட்ஸ் குபாட்டான்னு ஒரு ஷேர், அவன் இங்கிருந்து 3000 ரூபாய் ரேஞ்சிலிருந்து 3600 ஆல்மோஸ்ட் 20% ஏறி வந்தான். ஓ ஓகே மச்சான் கிளம்பிட்டான் மேலே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாக்கா போன மச்சான் திரும்பி வந்தான்னு சொல்லிட்டு இன்னைக்கு 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே க்ளோஸ் ஆயிருக்கான். இதுதான் அந்த ஷேர்னுடைய செய்தி. அதே மாதிரி பல ஷேர்கள் தாங்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கான். எவ்வளவு நாள் தான் தாங்கி பிடிக்க முடியும்னு தெரியல. இந்த மேதந்தா அதாவது குளோபல் ஹெல்த் அப்படின்னு ஒரு ஷேர், அவன் ஒரு 3 அட்டாக்கை தாங்கி பிடிச்சிட்டான். சமீபத்தில் 3 அட்டாக் கீழே மார்க்கெட்டை இழுத்து விடுற மாதிரி 3 அட்டாக் பண்ணி 3 ஒரு மாதிரி சமாளிச்சு நிற்கிறான். இனி 4வது அட்டாக் வந்தால் தாங்காது சாமி அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த சமயத்தில் ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படின்ற ஷேர்லாம் ரொம்பவுமே பாப்புலரான ஷேர் தான். அவன்லாம் மேல் நோக்கி ஏறி வந்தால் அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் தான். பட் இருந்தாலும் அவன் குறிப்பிட்ட 2 days மூவிங் ஆவரேஜ்லேயே சில நாட்களாக உட்கார்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்றதான் இந்த ஷேர்னுடைய இன்ஃபர்மேஷன். அவன் மட்டும் இல்லை, இன்னும் பல ஷேர்கள் அந்த இடத்துல ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த கோ டிஜிட் ஜெனரல் இன்சூரன்ஸ் அப்படின்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா இவனும் ஒரு அந்தரத்தில் ஆடிக்கிட்டு இருக்கான். இனி இந்த அந்தரத்தில் ஆடுறது தொடர்ந்து மேலே போகுமா இல்லை கீழே வருமானு தெரியாமல் இப்போ அவன் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களும் யோசிச்சுட்டு கொண்டிருக்காங்க. பரவாயில்ல மேன், நீ ரொம்ப ட்ரை பண்ணுற, வெரி குட் பாய் அப்படின்ற மாதிரி இந்த ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அப்படின்றது இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு சமீபத்தில் அப்படின்னா ரொம்பவும் தொங்கி போயிடுச்சு. 850 ரூபா ரேஞ்சுக்கெல்லாம் போன இந்த ஷேர் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி அப்படியே அவனுடைய ஷேரினுடைய ப்ரைஸை ஒரு மாதிரி ஸ்டேபிள் பண்ணியிருக்கான். இது தொடர்ந்து இன்னும் முயற்சி செஞ்சு பழைய ரேட் வருமா அல்லது மறுபடி தொங்கி போயிடுமா அப்படின்றது இன்னும் சிறிது காலம் கழிச்சு பார்த்தா தான் தெரியும். ஒரு 3 மாதம் கழிச்சு பார்த்தா தான் இந்த ரேஞ்சிலிருந்து எந்த பக்கம் நகர்ந்து போச்சு, மேலே நகர்ந்து போச்சா அல்லது கீழே நகர்ந்து போச்சான்னு தெரியும். இப்போதைக்கு ஒரு முக்கியமான ட்ரிகர் பாயிண்ட்ல 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் நிற்குது. அதே மாதிரி இந்த கேபிஐடி டெக் ஷேர், அதாவது ஷேர் மார்க்கெட்டில் டபுள் பாட்டம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த டபுள் பாட்டம் போட்டுச்சுன்னா மேல் நோக்கி ஏறணும்னு அர்த்தம் இல்லை. பட் பேட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது ஷேர் மார்க்கெட்டில் டபுள் பாட்டம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அந்த பேட்டர்னுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க போகையில் இந்த மாதிரி கேபிஐடி டெக் அப்படின்ற ஷேர் ஒரு டபுள் பாட்டம்லேருந்து ஏற்கனவே ஒரு முறை 1500 ரூபா போயிருக்கான். இப்போ 1300 இருக்கான். இன்னும் ஒரு முறை 1500 போச்சுன்னா பல லட்சம் மக்களை காப்பாற்றி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இவன் பண்ணுவானா இல்லை இந்த டபுள் பாட்டம் பிரேக் டவுன் பண்ணுவானா அப்படின்றதும் அடுத்து வரக்கூடிய சில மாதங்கள் கழிச்சு தெரிய வரும். என்ன ஃப்ளவர் நினைச்சீங்களா? ஃப்ளவர் கிடையாது, ஃபயர் அப்படின்ற மாதிரி இந்த மணப்புரம் ஷேர் எல்லா கம்பெனிகளும் பெரும்பாலான ஷேரினுடைய விலைகள் கீழ் நோக்கி போய்கிட்டு இருக்கீல இந்த ஷேர் 140 ரூபா ரேஞ்சுக்கு எடுத்தான் ஓட்டம். அங்கிருந்து இன்னும் ஃபயர் மாதிரி 200 ரூபாயே டச் பண்ணிட்டான். பரவாயில்லையே அப்படின்னு இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதே மாதிரி இந்த சொனாட்டா சாஃப்ட்வேர் அப்படின்ற ஷேருமே ஒரு டபுள் பாட்டத்துக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள் தான். அவன் ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடி 500 ரூபாய் ரேஞ்ச் போயிட்டு மறுபடியும் 700 ரூபாய் பக்கம் போனான். இப்போ 550 ரூபாய் ரேஞ்சில் இருக்கா. மறுபடியும் 700 சைடு போறானா அல்லது 400 சைடு போறானா அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். இந்த எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் அப்படின்ற ஷேர் சமீப காலமாக ரொம்பவே ஏமாத்திக்கிட்டே இருக்கு. அவன் பெருசா ஏறவே மாட்டேங்கிறான். இந்த முறையாவது இந்த 2025 வருஷத்திலேயாவது அவனுடைய சரிவை தடுத்து நிறுத்திக்குவானா, இல்லை ஒரு சோன் பப்படியை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டா எப்படி கரைஞ்சு போய் கெட்டியாகுமோ அது மாதிரி இவன் ஒரு சோன் பப்படி மாதிரி கீழே போயிடுவானா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதாவது மக்கள் என்ன கமெண்ட் பண்றாங்கன்னா, நம்ம இந்த பட்ஜெட்டை நம்பி தான் உட்காந்துருக்கோம். இன்னும் 6 நாள்ல பட்ஜெட் வருது. இந்த பட்ஜெட்னால அதாவது இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள், அதாவது ஷேர் மார்க்கெட்ல நிர்மலா சீதாராமன் கேண்டில்னே ஒரு டேர்ம் இருக்கு. அதாவது இவங்க 1000-2000 பாயிண்ட்டுகளை மேல் நோக்கியோ அல்லது கீழ் நோக்கியோ ஏற்றி இறக்கி விடக்கூடிய சக்தி அப்படின்றது இவங்களுக்கு இருக்கு. அதுல கமெண்ட்ல என்ன பேசிக்கிறாங்க சோசியல் மீடியாலன்னா, அந்த பட்ஜெட் வாசிக்கும் பொழுது அவங்க ரெட் கலர் சாரி கட்டியிருந்தாங்கனாக்கா மார்க்கெட் இறங்கும், அவங்க ஒயிட் கலர் சாரி கட்டியிருந்தாங்கனாக்கா மார்க்கெட் அப்படியே நிற்கும், அல்லது வேறு சாரி கட்டியிருந்தாக்கா மார்க்கெட் ஏறும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. நீங்க உண்மையிலேயே என்ன மண்டை குழம்பி போயிட்டீங்களா? சரி, அப்படியே பார்த்தாலும் நீங்க அந்த மாதிரி ஒரு யோசிச்சு பாக்குறீங்க அப்படின்னா அவங்க எப்பவுமே கொண்டு வரக்கூடிய பட்ஜெட்னுடைய சூட்கேஸ் எப்பவுமே ரெட் கலரா தான் இருக்கும். அப்ப அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அப்ப ரெட்னு சொல்லி இறக்கி விட்டுருவீங்களா? ஏன் ஐயோ கடவுளே. சரி, எப்படி பார்த்தாலும் சரி, இன்னைக்கு அல்வா கிண்டக்கூடிய
ஹல்வா செரமனி என்று அழைக்கக்கூடிய பட்ஜெட்டுக்கு முன்னாடி, அதாவது இதுல என்ன சொல்றாங்க நான் படிச்ச வரைக்கும் அப்படின்னா, இந்த பட்ஜெட் தயாரிக்கும் பொழுது ரகசியமாக தயாரிக்கப்பட வேண்டும். அந்த விஷயங்கள் வெளியே போயிடுச்சுன்னா அவன் அப்புறம் கோடி கோடியே வாங்கி வச்சுக்குவான், இல்லைன்னா வித்து வச்சுக்குவான். அதனால அந்த அதிகாரிகளை எல்லாம் ஒரு அறைக்குள்ள வச்சு பூட்டும் பொழுது ஒரு அல்வா கொடுத்துட்டு அவங்க எல்லாம் வெளியே வரக்கூடாது பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் வரைக்கும். ஏன்னா அவங்க பட்ஜெட் தயாரிக்கக்கூடிய வேலையில் இருப்பாங்க இல்லையா, அவங்க மூலியமா வெளியே நியூஸ் போயிடக்கூடாதுன்றதுக்காக பண்ணக்கூடிய செரமனி தான் இந்த அல்வா செரமனி. ஸோ இப்போதைக்கு எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நம்மளுடைய செலவினங்கள் குறைக்கப்படணும். அதுக்கு வரிகள் மூலியமாகவோ அல்லது இன்கம் டேக்ஸ் மூலியமாகவோ அல்லது வேறு ஸ்டாம்ப் டியூட்டி அப்படி இப்படின்னு ஏதாவது வழிகளில் நம்மளுடைய செலவுகள் குறைக்கப்பட வேண்டும். அதே சமயம் நம்ம நாட்டுக்கு தேவையான growth அனௌன்ஸ்மெண்ட் வரணும். ஏதாவது உங்களுக்கு வரிகள் குறைக்கிறதுனால வரக்கூடிய நஷ்டங்களை கவர்மெண்ட் தான் ஏற்றுக்கணும். 1 லட்சம் கோடியோ 2 லட்சம் கோடியோ எவ்வளவு வரிகளை குறைப்பதால் அவங்களுக்கு ஏற்படுகின்ற இழப்பை அவங்க தான் ஏற்றுக்கிட்டு மக்களுக்கு அதை விட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும், அதே சமயம் பொருளாதாரம் வளரக்கூடிய growth அனௌன்ஸ்மெண்ட் வரணும் அப்படின்றதான் இந்த பட்ஜெட்ல எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. இப்போ நம்ம என்னதான் பேசினாலும் அவங்களுக்கு கேட்குமா? இதெல்லாம் நம்ம பேசக்கூடாதுங்க. நாட்டில் எத்தனையோ சங்கங்கள் இருக்கு, அமைப்புகள் இருக்கு. அவங்கெல்லாம் போய் அந்த மினிஸ்டர் முன்னாடி உட்காந்துடணும். உட்காந்துக்கிட்டு எங்களுடைய துறைக்கு இதெல்லாம் நீங்க பண்ணி கொடுங்கன்னு அவங்க தான் போய் விடாப்படியா உட்காந்து பேசணும். அதே மாதிரி நம்மள மாதிரி இண்டிவிஜுவலா இருக்கிறவங்களும் ஏதாவது ஒரு சங்கம் ஆரம்பிச்சு அங்க போய் உட்காந்து எங்களுக்கு இன்கம் டாக்ஸ்ல இவ்வளவு குறைச்சு கொடுங்க அப்படி இப்படின்னு பண்ணணும். அதை விட்டுவிட்டு ஃபேஸ்புக்ல போயிட்டு அதை இதையும் போட்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்கு? அவங்க வந்து என்ன படிக்க போறாங்களா? கிடையாது. நண்பர்களே, இப்ப ஷேர் மார்க்கெட்ல சமீபத்தில் இந்த கன்சியூமர் ரிலேட்டடான செக்டர் சம்பந்தப்பட்ட சில ஷேர்களுடைய ரிசல்ட்டுகள் வந்துட்டு இருக்கு. அந்த சமயத்தில் இந்த டாடா கன்சியூமர் போன்ற பங்குகள்லாம் என்ன ஆகும் அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. கடைசியா ஒரு செய்தி என்னன்னா, ஷேர் மார்க்கெட்ல பல ஷேர்கள் இறங்கி கிடக்கு. ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த சுந்தரம் ஃபாஸ்ட்னர்ஸ் அப்படின்னு ஒரு பங்கு எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இறங்கி கிடக்குறானு. இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படி இறங்கி கிடந்தப்ப அந்த பழைய ஹையும் தாண்டி போனானுங்க மார்க்கெட் நல்லா இருந்தப்ப. இப்ப அந்த அளவுக்கெல்லாம் வேணாம் ஜாமி, நீ எவ்வளவு இறங்கினியோ அதுல பாதி வந்தீங்கன்னா கூட போதும் தான் அப்படின்ற மாதிரி பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பட்ஜெட்டை ஒற்றி இது போன்ற பல பங்குகள் பாதியை ரெக்கவரி பண்ணுமா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவி எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.